ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு டார்க் காமெடி படமாக வெளியான கார்னர் ஆஃபீஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜோச்சிம் பேக் டைரக்ஷன்ல ஜான் ஹாம், டேனி புடி, சாரா கேடான் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 141 மினிட்ஸ் இருக்கு. ஜோனாஸ் கார்ல்சன் எழுதின த ரூம் அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அத்தாரிட்டி கார்பரேஷன்ல ஒரு புது எம்ப்ளாயியா ஆர்சன் ஜாயின் பண்றாரு. இவருடைய ஒர்க் ஸ்பேஸ்ல கோவர்க்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா காசிப் பேசுறவங்களா அன்ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கமான ஒரு சூழல்ல இவர் தள்ளப்படுறாரு. இந்த சூழல்ல ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கியூபிக்கில் இருந்து வெளியே போய் கார்னர் ஆபீஸ் அப்படின்ற தன்னுடைய ஆபீஸ்க்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு ரூமுக்கு போய் அவருடைய திங்கிங் ப்ராசஸ் அங்க பண்ணிட்டு வருவாரு. ஒரு கட்டத்தில் இவருடைய கோவர்க்கர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கார்னர் ஆபீஸ் அப்படின்ற ஒரு ரூம் இல்லவே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. அந்த ரூம் உண்மையாவே இருக்கா இல்ல இவருடைய கற்பனையா? இந்த விஷயம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான கலர் டோனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கியூபிக்கல் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரே கலர்ல இருக்க மாதிரியும், கார்னர் ஆபீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல இருக்கிற டயலாக்ஸ் எல்லாமே வெல் ரிட்டன் டயலாக்ஸா இருக்கும். டார்க் ஹியூமர் போர்ஷன் எல்லாத்தையும் அதை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆர்சனுடைய மைண்ட் வாய்ஸ்ல வர அந்த டயலாக்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய வாய்ஸ் ஓவர் வந்துட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் தருது. டார்க் காமெடி போர்ஷன் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆனாலுமே சில காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. ஆர்சன் சொல்ற அந்த ரூம் பாத்தீங்கன்னா இருக்கா இல்ல இவருடைய கற்பனையா அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹோல்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே அதை ரிவீல் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ் டிராக் ஆகுது. ஜான் ஹாம் பாத்தீங்கன்னா ஆர்சன் அப்படின்ற ரோலுக்கு ஆப்டா சூட் ஆகுறாரு. நிறைய சீக்வன்ஸ் அவரோட செட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணிருப்பாரு. இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படம் இல்ல. இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் அப்பீல் ஆகும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டார்க் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடர் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கார்னர் ஆபீஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.